பிரசன்னம், கர்த்தரின் வல்லமை இறங்கி கொண்டிருப்பதை நான் ஆவியிலே உணர்கிறேன். இயேசுவே என்று சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்துவே என்று சொல்லுங்கள், இயேசுவே என்னை வருவிசை நினைத்தருளும் என்று சொல்லுங்கள். கர்த்தருடைய வல்லமை உங்களை தொடுவதை நான் ஆவியிலே உணர்கிறேன், நான் ஆவியிலே உணர்கிறேன். ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவார். பரிசுத்த ஆவியானவரே எமக்கு ஸ்தோத்திரம். வார்த்தைக்காக எங்களை தாழ்த்துகிறோம் என்று சொல்லி நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி கொள்ளுவோம். நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. சத்தமாய், நிறைவான ஆவி நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. கரங்களை வெட்டி, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. அர்ப்பணிப்போடு சத்தமாய், நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, இறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நம்பிக்கையோடு, நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. சத்தமாய், நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, ஒரு விசை, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேளைக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களை நீர் நினைப்பதற்கு நாங்கள் எம்மாத்திரம். உம்முடைய கிருபையினாலே மட்டுமா எங்களை நடத்தி வந்திருக்கிறீர். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பு மாறாததா இருக்கிறபடினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. ஒரு விசை வார்த்தையை உம்முடைய ஜனங்களுக்குள்ளே அனுப்புவீராக. வார்த்தை எங்களை பலப்படுத்தட்டும், வார்த்தை எங்களுக்குள்ளே புதிய காரியங்களை செய்யட்டும், வார்த்தை எங்கள் சூழ்நிலைகளை மாற்றி போடட்டும். தேவ மகிமை, தேவ பிரசன்னம், பரிசுத்த அக்கினி ஒவ்வொருவரையும் பலமாய் சூழ்ந்து கொள்ளும்படியாய் வேண்டு நிற்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். எங்களோடு கூட பேசும்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசுத்த பிதாவே, ஆமென். நாம் யாவரும் அமர்ந்து கொள்வோம். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த வாரத்திலே நாம் ஒரு வார்த்தையை தியானித்தோம். நான் சில ஆண்டுகளாக ஆசிரியராய் பணி செய்தபடினாலே yesterday we have studied about what அப்படின்னு கேட்டே பழகிட்டேன் இல்லையா? கடந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம என்ன தியானித்தோம்? ரொம்ப யோசிக்கிறோம் இல்லையா? ரொம்ப யோசிக்கிறோம். நம்ம பிள்ளைகள் தான் செமஸ்டர் சிஸ்டத்தில் படிக்கிறாங்க. நாமெல்லாம் ஒரு வருடம் முழுவதும் படித்து அந்த தேர்வை எழுதினோம். அதனால் நமக்கு நல்ல ஞாபக சக்தி என்ன செய்யணும்? இருக்கணும் இல்லையா? செமஸ்டர் சிஸ்டம் என்பது கேட்டுட்டு அப்படி படிச்சுட்டு அப்படி தூக்கி போட்டு போகிற ஒரு காரியம் இல்லையா? ஆனால் வார்த்தை அப்படி அல்ல. வார்த்தை அப்படி அல்ல இல்லையா? யாராயிலும் ஒருத்தர் ஆமா, சங்கீதம் 5:11 தான் இல்லையா? உம்மை நம்புகிறவர்கள் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் கர்த்தருடைய வசனத்தை தியானித்தோம். ஆமென். அல்லேலூயா. நான் கட்டாயம் கடந்த வாரம் என்ன நடந்துச்சுன்னு கேட்பேன். கொஞ்சம் விழிப்பாயிருங்கள். யூ ஹாவ் டு ரெஸ்பாண்ட். நீங்கள் கட்டாயம் பதில் சொல்லணும். சொல்லலைன்னா வார்த்தை உங்களுக்குள்ளே கிரியை செய்யலைன்னு அர்த்தம். இல்லை நீங்கள் கவனிக்கலைன்னு அர்த்தம். இல்லை நீங்கள் அப்படியே வந்து சென்று கொண்டு இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். எனவே கவனமாய் வார்த்தை என்ன செய்யுங்கள்? கேளுங்கள். இனி காலம் செல்லாது. இனி காலம் செல்லாது. We are living in the last days. நாம் கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுடைய அடையாளம் என்னவென்றால், கடைசி நாட்களிலே அன்பில்லாத திருச்சபையை பார்க்கிறோம். போட்டி நிறைந்த திருச்சபை என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். We stands for the last days. நம்மள சிலர் அந்த அநாதி சிநேகம், அந்த ஆதியில் கொண்டிருந்த அன்பு இல்லாதபடியினாலே we are far away from the kingdom of God. நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு ரொம்ப தூரத்தில் என்ன செய்கிறோம்? நின்று கொண்டே இருக்கிறோம். கடைசி காலத்திற்கு அடையாளம் நம்மில் அநேகர் இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. என்ன இந்த அன்பற்ற ஒரு சூழ்நிலையை சபைகளிலே பார்க்கிறோம், குடும்பத்திலே பார்க்கிறோம், பணி செய்கின்ற இடத்திலே பார்க்கிறோம். அன்பற்ற ஒரு சூழ்நிலை. இது கடைசி நாட்களுக்கு ஒரு அடையாளம். யுத்தம் வந்து கொண்டே இருக்கிறது. சிலர் எப்பண்டா 3ஆம் உலகப் போர் மூலம் வசனம் நிறைவேறிவிடும் என்று நினைக்கிறார். இல்லை, உபத்திரவத்தின் பாதைக்குள்ளே சபை கடந்து செல்லுகின்ற பொழுது மாத்திரமே தேவனுடைய ராஜ்யம் வெகு சமீபமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆமென். அல்லேலூயா. அருமையான தம்பி ஜோசப்புக்காக, அவர்களோடு கூட பாடின அருமையான கொயருக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நாங்கள் தான் சிஸ்டமேட்டிக் தியாலஜி அப்படின்னு படிக்கிறோம். தம்பி எல்லாத்தையுமே ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக ப்ரிப்பேர்டு பண்ணி இங்கே வந்து என்ன செய்கிறார்? நிற்கிறார். அதை கண்டு நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டும்போது வாய் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லணும். அப்படின்னா தான் நான் ஆண்டவரை என்ன செய்கிறேன்? மகிமைப்படுத்துகிறேன். ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கின்ற வார்த்தை,
ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, தேவனே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமாய் இருக்கிறது என்று தேவனான கர்த்தராயிருக்கிற நீர் உமது அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தியை சொல்லி என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தீர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை மகா மேன்மையான சந்ததியாக பார்க்கிறாராம். அல்லேலூயா. உங்களை சிலர் அற்பமாய் பார்க்கலாம், உங்களை சிலர் உதாசீனப்படுத்தி பார்க்கலாம், உங்களை சிலர் வித்தியாசமான நோக்கத்தோடு கூட பார்க்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தீர் என்று தாவீது அரசன் சொல்லுகிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை, உன் பிள்ளைகளை மகா மேன்மையாக பார்க்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பார்க்கிறவர். இன்னும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது, அவர் நல்லோரையும் தீயோரையும் பார்க்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே, ஆண்டவர் உங்களை பார்க்கிறார், ஆண்டவர் உங்கள் சூழ்நிலைகளை பார்க்கிறார். நாம் பாடல் பாடின பொழுது, ஆண்டவர் என்னுடைய கண்ணீரை பார்க்கிறார், நான் நன்றி சொல்லுவேன் என்று சொல்லி பாடினோம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை எண்ணிக்கொண்டு இருக்கலாம், ஐயோ, என்னை யாரும் கண்டுகொள்ள மாட்டேன் என்கிறார்களே என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்து கர்த்தருடைய கண்கள் உங்களை, உன்னை மேன்மையாக பார்க்கிறது என்று வார்த்தை சொல்லுகிறது. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய வசனத்தை தேடி வாசிக்கின்ற பொழுது, நான் உட்கார்ந்தாலும் அவர் என்ன செய்கிறார்? பார்க்கிறார். நான் எழுந்திருந்தாலும் அவர் பார்க்கிறார். என்னுடைய படுக்கை பாதாளத்திலே போடப்பட்டிருந்தாலும் அல்லேலூயா, ஆண்டவர் நம்மை பார்க்கிறவர். எனவேதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லப்பட்ட நாமங்கள் என்னவென்றால், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். அவர் சகல அதிகாரம் படைத்தவர், அவர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆமென், அல்லேலூயா. இங்கே நாம் தாவீதை பார்க்கின்ற பொழுது, தாவீது அரசன் சொல்லுகிறார், ஒருவேளை வெகு காலத்து தூரத்தை செய்தியை எனக்கு சொல்லி என்னை உடைய கண்கள் மகா மேன்மையாக பார்க்கிறது என்று சொன்னார். ஆமென், அல்லேலூயா. சத்தமா சொல்லலாமா? கரங்களை வைத்து சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா என்ற வார்த்தை ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம், அவ்வளவுதான். அது நம்ம சோம்பலை நினைச்சக்கூடாது, சொல்லக்கூடாது. ரொம்ப உற்சாகமாய், ரொம்ப ஸ்ட்ராங்காய், நல்ல சத்தமாக என்ன செய்ய வேண்டும்? ஆர்ப்பரிக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது, அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாய் குடும்பத்தை பலி விருந்திற்கு அழைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் தீர்க்கதரிசிகளோடு கூட பேசுகிறவர். ஆமென். ஒருவேளை இந்த சபைக்கு நிறைய தீர்க்கதரிசிகள் என்ன செய்திருக்கலாம், வந்திருக்கலாம். அநேக விஷய வார்த்தைகளை உங்களுக்குள்ளே அனுப்பி இருக்கலாம். ஒரு ஆவியானவர் உங்களோடு கூட பேசி இருக்க முடியும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தீர்க்கதரிசியானவன் கர்த்தருடைய வாயானவன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆமென்,
ஆண்டவர் எதை சொல்லுகிறாரோ அதை சொல்லுகிறவன் தீர்க்கதரிசி. ஆமென், அல்லேலூயா. கரங்களை வைத்து சத்தமா சொல்லலாமா? நீங்க சரியா ரெஸ்பாண்ட் பண்ணீங்கன்னா சீக்கிரம் முடியும். டிலே ஆச்சுன்னா அதுக்கு நீங்க தான் காரணம், நான் ஒருபோதும் காரணம் கிடையாது. சரிதானா? கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கூடவே வருவோம் இல்லையா? கூடவே வருவோம். வேதத்தை நாம் வாசிக்கிறோம். சாமுவேல் தீர்க்கதரிசி ஆண்டவரை பார்த்து சொன்னபோது, நான் ஈசாய் குடும்பத்தில் ஒருவனை ராஜாவாக அறிவிப்பேனே என்றால் சவுல் என்ன செய்வான்? கொன்று போடுவான் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். எனவே ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்த்து, நீ ஒரு காளையை பிடித்து கொண்டு போய் நீ பலி செலுத்த வந்தேன் என்று சொல்லு என்று சொன்னார். அல்லேலூயா. அந்த ஊர்ல உள்ள பெரியவங்க எல்லாம் அவரை எதிர்கொண்டு போய், நீர் வருவது சமாதானம் தானா இல்லையா? தீர்க்கதரிசி வந்தா பட்டணம் நடுங்கிற்று, ஊர் நடுங்கிற்று, நீர் வருவது சமாதானம் தானா என்று கேட்கிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். தீர்க்கதரிசி சொன்ன போது, நான் வருவது சமாதானம்தான் என்று சொன்னார். அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இப்பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாய் குடும்பத்தார், அந்த ஊரில் உள்ள மூப்பர்கள் எல்லாரையும் பலி விருந்துக்கு அழைத்து விட்டார். வேதம் சொல்லுகிறது, நீ பலி விருந்துக்கு அழைத்து எல்லாரையும் பரிசுத்தம் பண்ணு என்று சொன்னார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது, அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி எல்லாரையும் அழைத்து அவன் ஒருவேளை எல்லாரையும் பரிசுத்தம் பண்ணினான். நாம் காளை பலியிட்டான் என்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அது ஏற்படுத்தப்பட்ட காரியத்தை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். இது முதலாவது பலி. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த முதலாவது பலியை நீக்கி போடும்படியாய் இரண்டாவது பலியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின இரத்தத்தை நிலைநிறுத்தும்படியாய், இரண்டாவது பலியை ஆண்டவர் நிலைநிறுத்தும்படியாய் தம்முடைய சரீரத்தையே சிலுவையிலே அடிக்க ஒப்பு கொடுத்து, சிலுவையிலே மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்து என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறபடியினாலே பழைய ஏற்பாட்டின் காலத்தின் பலியை நிறுத்தி போட்டார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, அந்த புதிய உடன்படிக்கையினாலே கழுவப்படுகின்ற ஒரு உன்னதமான அனுபவத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நாம் வேதத்தை தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஈசாய் பலி விருந்திற்கு எல்லாரையும் அழைத்து விட்டான். கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்கிறோம். தன்னுடைய குமாரர்களில் ஒவ்வொருத்தராய் வந்து சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு முன்பதாக நிறுத்தினான். தீர்க்கதரிசி சொன்னார், கர்த்தர் இவனை சொல்லுங்க புறக்கணித்தார். கர்த்தர் இவனை புறக்கணித்தார். கர்த்தர் இவனை புறக்கணித்தார். ஒருவேளை ஈசாய் தன்னுடைய குமாரர்கள் எல்லாரையும் கொண்டு வந்து நிறுத்தின பொழுது ஆண்டவர் இவனை புறக்கணித்தார் என்று சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். வேதத்தை நாம் தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது தீர்க்கதரிசியானவர் ஈசாயை பார்த்து, உனக்கு இவ்வளவுதான் குமாரனா என்று கேட்டார். அப்பொழுதுதான், இல்லை, இன்னொரு குமாரன் என்ன செய்கிறான்? இருக்கிறான். அவன் நாட்டின் பின்னே போய்கொண்டிருக்கிறான். நாம் வாசிக்க கேட்ட இந்த 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே 7ஆம் வார்த்தை சொல்லுகிறது, ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து என்று வேதம் சொல்லுகிறது. இந்த தாவீதை அவனுடைய சொந்த குடும்பம் என்ன செய்தது? முற்றிலுமாய் மறந்து போய்விட்டது. நடத்துறது என்னது? ஒரு விருந்து இல்லையா? எல்லா குமாரர்களும் அழைக்கப்பட்டார்கள். ஆனால் அந்த குடும்பத்திலே ஒருவர் கூட தாவீதை என்ன செய்யவில்லை? நினைக்கவே இல்லை. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை உன்னுடைய சொந்த குடும்பம் உன்னை என்ன செய்திருக்கலாம்? மறந்திருக்கலாம். அல்லது
நீ முற்றிலும் மறக்கப்பட்ட ஒரு நபராய், நீ வாழுகின்ற இடத்திலே, நீ பணி செய்கின்ற இடத்திலே உன்னை முற்றிலுமாய் நீ மறக்கப்பட்ட நபராய், புறக்கணிக்கப்பட்ட ஒரு நபராய், ஒதுக்கி தள்ளப்பட்ட ஒரு நபராய் நீ காணப்படுகின்ற ஒரு நபராய் இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தையை நாம் தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது, உனக்கு இவ்வளவுதான் குமாரனா என்று கேட்ட பொழுது, ஆட்டின் பின்னே சென்று கொண்டிருந்த தாவீதை நீ அழைப்பி அவன் வந்த பின்பு நான் விருந்து உண்பேன் என்று சொல்லி தீர்க்கதரிசி காத்திருக்கின்ற ஒரு காட்சியை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை தாவீதை ஆள் விட்டு அனுப்பி அவனை அழைத்து வருகின்ற பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். சாமுவேல் தீர்க்கதரிசி எழுந்து நின்று தாவீதை அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அபிஷேகம் இல்லாமல் மேன்மை இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், அல்லேலூயா. ஒருவன் ஜலத்தினாலும் எங்க இருக்குது? எங்க இருக்குது? பைபிள்ல தான் ஏன் இருக்குது. இதெல்லாம் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். யோவான் 3ஆம் அதிகாரம் இல்லையா? ஒரு ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரபாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி யாரிடத்துல சொன்னார்? நிக்கதேமு யாரு? நிக்கதேமு ஒரு போதகன். நிக்கதேமு ஒரு போதகன். ஒரு போதகனை பார்த்து ஆண்டவர் தம்முடைய நபர்களை கொண்டு சொல்லுகின்ற பொழுது, ஒருவேளை மறுபடியும் பிறத்தலாகி ஒரு அனுபவம் வேண்டும் என்பதை குறித்து அந்த அதிகாரத்திலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவும் கூட அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலே தம்முடையவர்களை அவர் சந்தித்தார். 40 நாட்கள் அளவும் அவர்களோடு கூட அவர் பேசினார். அவர் பேசின பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொன்னார். யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் இன்னும் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று சொன்னார். ஆமென், அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, சொந்த குடும்பத்தால் மறக்கப்பட்ட தாவீதை ஆண்டவர் அழைப்பித்து அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை யாரும் நினைக்க மாட்டீங்கன்னு புலம்பி கொண்டிருக்கிறீர்களோ இல்லையா? ஒருவேளை இந்த காலத்தில் பெற்றோர்கள், வயது முதிர்ந்த பெற்றோர்கள், ஐயோ என் பிள்ளை இன்னும் என்கிட்ட என்ன செய்யல, பேசவில்லையே என்று சொல்லி ஏங்கிக் கொண்டு இருக்கிறீர்களோ? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவர் உங்களை அபிஷேகம் பண்ணி உங்களை மேன்மைப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நாம் யோசேப்பை குறித்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, யோசேப்பு ஒரு தரிசனம் கண்டார். யோசேப்பு ஒரு தரிசனம் காண்கிறோமா? அவன் கண்டா இவன் கண்டான்னு பைபிள்ல வாசிக்கிறோம் இல்லையா? நாம பார்க்கிறோமா? நம்ம தரிசனம் பார்க்க வேண்டும். தரிசனம் என்ன செய்யணும்? அதுக்கு தான் ஆண்டவர் சபையில கொண்டு வந்து வைத்திருக்கிறார் இல்லையா? கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து தேவனுக்கு ஏற்ற காரியங்களை, தேவனுக்கு அடுத்த காரியங்களை, தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஏற்ற காரியங்களை நாம் தரிசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், அல்லேலூயா. அவன் தன்னுடைய சகோதரர்களை பார்த்து சொன்னான், உங்கள் அரிக்கட்டுகள் எல்லாம் என்னை சுற்றி வணங்கி இருக்கிறது என்று சொன்ன மாத்திரத்திலே அவனுடைய சகோதரர்கள் யோசேப்பை என்ன செய்தார்கள்? பகைத்தார்கள். ஒரு சொப்பனத்துல அவங்க என்ன செய்தாங்க? பகைத்தார்கள். சிறு பிராயம் முதல் பகைத்தார்கள். நாம் வேதத்தை தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது அவனை ஒன்றுமில்லாத ஒரு குழியிலே தூக்கி போட்டார்கள். ஐயோ, அவன் அந்த குழியிலே இருந்தால் செத்து போவானே என்று சொன்ன மாத்திரத்திலே அவனை எடுத்து இஸ்மவேலருக்கு விற்று போட்டார்கள். நாம் கர்த்தருடைய வார்த்தையை தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது அவன் எகிப்து தேசத்திற்கு அடிமையாக கொண்டு போகப்பட்டான். அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே நீ உன் சொந்த குடும்பத்தாலே பகைக்கப்படுகிற ஒரு நபராய் இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, உன் வீட்டாரே உனக்கு சத்துரு இல்லையா? இன்றைக்கு சத்துருக்கள் நிறைய பெருகி என்ன செய்கிறார்கள்? இருக்கிறார்கள். எங்க எங்க
எல்லா இடத்துலையும் இல்லையா? குறிப்பா சபையில், குறிப்பா இங்க சபையில் ஒருவரை ஒருவர் ஆழமாய் நேசிக்க வேண்டிய கர்த்தருடைய ஜனங்கள் சிலர் ஒருவரை ஒருவர் வெறுக்கின்ற காட்சியை நாம் என்ன செய்கிறோம்? பார்த்து கொண்டே இருக்கிறோம். அல்லது சில வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், அல்லது எங்கேயோ பார்த்து கொண்டே இருக்கிறோம் இல்லையா? ஆனால் வேதம் தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது, சொந்த சகோதரர்களால் பகைக்கப்பட்ட இந்த யோசேப்பின் வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது, அவன் அடிமையாய் கொண்டு போகப்பட்ட தேசத்திலே அவன் பார்வோன் வீட்டிலே வேலை செய்கிறவனாக காணப்பட்டான். கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது, அவன் எப்பொழுது பார்வோன் வீட்டிற்கு போய் சேர்ந்தானோ, அவன் எப்பொழுது அங்கே அவர்களோடு கூட தங்கி இருந்தானோ, கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். பார்வோன் யோசேப்பை குறித்து சொல்லுகின்ற பொழுது, தேவ ஆவியை பெற்ற இவனை போல் ஒருவன் உண்டோ என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ராஜா கண்ட சொப்பனத்திற்கு வியாக்கியானம் பண்ணுகின்ற பொழுது, ஒருவேளை ஆவியை உணர்த்தும் வரத்தை அவன் பெற்றிருந்தபடியினாலே ராஜாவின் சொப்பனத்திற்கு அவன் அறிவை உணர்த்தும் வரத்தினாலே வெளிப்பாடுகளை சொன்னபோது அங்கே களஞ்சியங்கள் கட்டப்பட்டது. அங்கே தேசமெங்கும் ஒருவேளை களஞ்சியங்கள் விரிவாக கட்டப்பட்டது. வேதத்தை நாம் தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது எங்கும் பஞ்சம் உண்டாயிற்று. எங்கே என்ன உண்டாயிற்று? பஞ்சம் உண்டாயிற்று இல்லையா? சமீபத்தில் நாம் பேசிக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா? கேஸ் விலை உயர்ந்திருக்கா? தெரியல, எனக்கு தெரியல. உயர்ந்துட்டா? உயர்ந்திருக்கலாம். ஏன்னா எங்கிருந்து கேஸ் வரணுமோ அங்கே சண்டை என்ன செய்கிறது? நடந்து கொண்டு இருக்கிறது இல்லையா? ஒருவேளை அந்த சண்டை நடக்கின்ற இடத்தெல்லாம் பார்ப்போம்னா அங்கே வியாதியும் பஞ்சமும் அதிகமாக என்ன செய்யும்? காணப்படும். உணவு தட்டுப்பாடு நிறைய என்ன செய்யும்? காணப்படும். ஒருவேளை உலக பிரகாரமாக நாம் பார்க்கின்ற பொழுது அந்த சூழ்நிலையிலே அவர்கள் வெகுவாய் உபத்திரவப்படுவதையும் வெகுவாய் வேதனைப்படுவதையும் கண்ணீரோடு கூட அலைகிற அநேகரை நாம் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ஒருவேளை இங்கே பஞ்சம் உண்டான பின்பு யோசேப்பை குழியிலே தூக்கி போட்டு அவனுடைய சகோதரர்கள் தானியம் கொள்ளும்படியா என்ன செய்கிறார்கள்? வருகின்ற காட்சியை குறித்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்திலிருந்து 45ஆம் வசனம் வரைக்கும் நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அங்கே கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். அவர்கள் ஒருவேளை தானியம் கொள்ளும்படியாய் வந்த பொழுது யோசேப்பு வந்திருக்கிறவர்கள் தன்னுடைய சகோதரர்கள் என்று எண்ணி அவனுடைய உள்ளம், அவனுடைய இருதயம் பொங்கினபடியினாலே அவன் இடம் தேடி போய் என்ன செய்தானா? அழுதானா. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம என்ன சொல்லுவோம்? ஓஹோ, நீ தான் நம்மளை குழியில தூக்கி போட்டீங்களோ, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம்? பதிலுக்கு பதில் என்ன செஞ்சிருவோம். ஆனால் யோசேப்பு அப்படி செய்யலை. ஏன் செய்யல? யோசேப்புக்குள் தேவ ஆவியானவர் இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்புக்குள் தேவ ஆவியானவர் இருந்தபடியினாலே தன்னுடைய சகோதரரை கண்ட பொழுது அவனுடைய உள்ளம் பொங்கினது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், அல்லேலூயா. அபிஷேகம் பெற்றவர்கள் அன்புக்காக ஒருவேளை பிரிந்து கிடக்கின்ற அந்த சூழ்நிலையிலே மீண்டும் ஒருவரை ஒருவர் சந்திப்பதற்காக, மீண்டும் ஒருவரை ஒருவர் மீது அன்பு செலுத்துவதற்காக ஏங்குகிறவர்களாக காணப்படுகிறார்கள். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்புக்குள்ளே தேவ அபிஷேகம் இருந்தபடியினாலே அவன் தன்னுடைய சகோதரர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றும் கலங்க வேண்டாம், நீங்கள் ஒன்றும் கலங்க வேண்டாம். நம்ம எப்படா சந்தர்ப்பம்னு பார்க்குறோம் இல்லையா? ஆமாம், எப்படா சந்தர்ப்பம்னு பார்க்குறோம் இல்லையா? குறிப்பாக நம்முடைய திருச்சபையில் ஒருவேளை ஒரு 3 ஆண்டோ 4 ஆண்டோ கழித்து ஒன்றொன்று நடந்து கொண்டே இருக்கிறது இல்லையா? அதில் யார் வெற்றி பெறுகிறார் என்ற தன்மை இருக்கிறார். அதனுடைய கான்சிக்வன்ஸியை பார்க்கும்போது மிகுந்த துயரமான காரியங்கள், மிகுந்த துயரமான சம்பவங்கள், ஒருவேளை இருதயம் நொறுங்கி போகின்ற சம்பவங்களை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா இன்றைக்கு the church leaders அல்லது தேவ ஜனங்கள் இந்த அபிஷேகத்தை குறித்து, தேவ ஆவியானவரை குறித்து, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை குறித்து அதிக அக்கறை உடையவர்களாக காணப்படாதபடியினாலே நமக்குள்ள என்ன இருக்குது? போட்டி மனப்பான்மை என்ன செய்கிறது? காணப்படுகிறது இல்லையா?
சர்ச்சில் உள்ள எல்லா மக்களும் அபிஷேகம் பெற்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னாகும் சொல்லுங்க தம்பி, என்னாகும்? விட்டு கொடுக்கிற தன்மை என்ன செய்யும்? இருக்கும். விட்டு கொடுக்கிற தன்மை என்ன செய்யும்? இருக்கும். இல்லாட்டா மாம்சிகம் தான் என்ன செய்யும்? ஓங்கி இருக்கும் இல்லையா? இந்த யோசேப்புக்குள்ளே தேவ ஆவியானவர் இருந்தபடியினாலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவன் எகிப்தியர்கள் எல்லாரையும் அப்புறப்படுத்தின பின்பு தன்னுடைய சகோதரருடைய கழுத்தை கட்டி கொண்டு அழுதான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமேன், அல்லேலூயா. சிறு பிராயத்தில் அவனை கொன்று போட வேண்டும் என்று விரும்பினார்கள். ஒரு துஷ்ட மிருகம் அவனை அடித்து கொன்று போட்டது என்று செய்தியை சொன்னார்கள். ஆனால் இந்த யோசேப்பு அவர்கள் மீது ஆழமான அன்பு கொண்டிருந்தான். அல்லேலூயா. ஏசப்பாவும் அதைத்தான் சொல்லி இருக்கிறாங்க, உங்களை சிநேகித்தவர்களே நீங்கள் சிநேகித்தால் அதனால் உங்களுக்கு, சத்தமா சொல்லுங்க, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் இயேசுவின் அன்பு, அதான் இயேசுவின் அன்பு இல்லையா? இவரோட மன்னிப்பை குறித்து தம்பி நல்ல லீட் பண்ணாங்க. ஏசப்பா சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது தன்னை அடித்தவர்களை பார்த்து, தன்னை துப்பினவர்களை பார்த்து, தனக்கு முள்முடி சூட்டினவர்களை பார்த்து, தன்னுடைய விழாவிலே ஈட்டியால் குத்தினவர்களை பார்த்து, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. ஒருவேளை உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் ஓடலாம், அவர் இயேசு, அவர் தெய்வம், அதனால் அவர் ஈஸியா என்ன செய்தார்? மன்னித்து விட்டார். ஆனால் ஸ்தேவானை சுவிசேஷத்து நிமித்தமாய் கல்லெறிந்து கொண்டார்கள். அவன் சாவதற்கு முன்பதாக இதோ வானம் திறந்திருக்கிறது என்று சொல்லி, பிதாவே இவர்கள் செய்கிற குற்றத்தை இவர்கள் மீது சுமத்தாதிரும் என்று சொன்னான். ஸ்தேவான் தேவ ஆவியினாலே நிறைந்தவனாயிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே, இங்கே யோசேப்பு தன் சகோதரர்களை கண்ட பொழுது அவன் சத்தமிட்டு அழுதான். கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின் பின்பகுதியை வாசிக்கின்ற பொழுது, நீங்கள் எகிப்திற்கு போகிற இடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமா இருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சணியை செய்யும்படியாய் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் என்று சொன்னான். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, யோசேப்பு சொன்னபோது கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். உங்கள் வம்சம் ஒளிந்து போகாதபடிக்கு கர்த்தர் உங்களுக்கு முன்னே என்னை அனுப்பினார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை யோசேப்பு பார்வோன் ஆண்ட பகுதி ஒரு தேசம் அல்ல, ஒரு தேசம் அல்ல, பல தேசங்கள் அவனுக்கு கீழே என்ன செய்தது? காணப்பட்டது. பல தேசத்தார் தானியம் கொள்ளும்படியாய் வந்திருந்தார்கள். கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். ஒருவேளை தன்னுடைய சகோதரர்களை தேற்றும்படியாய் அவர்கள் ஒருவேளை பயந்து விடுவார்களோ என்று சொல்லி, நீங்கள் கலங்க வேண்டாம், உங்கள் வம்சம் ஒழியாதபடிக்கு ஆண்டவர் உங்களுக்கு முன்னே என்னை அனுப்பினார் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய ஜெனரேஷன் ஒளிந்து போகாதபடிக்கு இந்த உலகத்திலே, இந்த பட்டணத்திலே, நீங்கள் வாழுகின்ற இடத்திலே ஆண்டவர் ஜீவ ரட்சணியத்தை உண்டு பண்ணும்படியாய், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய ரட்சிப்பை உண்டு பண்ணும்படியாய் அவர் முன்கூட்டியே உங்களை இந்த கர்த்தருடைய பரிசுத்த ஆலயத்திற்குள்ளே அனுப்பி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை மகா மேன்மையான ஒரு சந்ததியாய் பார்க்கிறார். ஏனென்றால் அவர் உங்களை கொண்டு நீங்கள் இருக்கின்ற இடத்திலே, நீங்கள் வாசம் பண்ணுகின்ற தெருவிலே, நீங்கள் வாசம் பண்ணுகின்ற பட்டணத்திலே ஒரு பெரிய ரட்சிப்பை உண்டு பண்ணும்படியாய், ஒரு பெரிய ஜீவ ரட்சணியை உண்டு பண்ணும்படியாய் ஆண்டவர் உங்களை முன்கூட்டியே இந்த பரிசுத்த ஆலயத்திலே வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஆண்டவர் ஒரு பெரிய ரட்சிப்பை உண்டு பண்ணுகிறவர். வேதத்தை நாம் தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம், அவன் தன்னுடைய சகோதரர்களையும் தன்னுடைய தகப்பனையும் அழைத்து, நீங்கள் இங்கே வந்து என்ன செய்யுங்கள், வாசம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற
என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை தாவீதை அவனுடைய சொந்த குடும்பத்தார் அலட்சியம் பண்ணினார்கள், அல்லது அவனை குறித்து அவர்கள் என்னவே இல்லை, குடும்பத்தில் ஒருவன் என்பதை மறந்தே போனார்கள். ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறார், நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. உலகம் உன்னை மறந்திருக்கலாம், உன்னுடைய சொந்த குடும்பம் உன்னை வெறுத்திருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், அவர் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லை என்று சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, யோசேப்பை சொந்த குடும்பம் என்ன செய்தது? வெறுத்தது. சொந்த சகோதரர்கள் வெறுத்தார்கள். நீ உன்னுடைய சகோதரர்களால் வெறுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே காணப்படலாம், அல்லது உன்னுடைய குடும்பத்திலே உனக்கு வேண்டிய நன்மைகள் செய்யாதபடிக்கு நீ துரத்தி விடப்பட்ட ஒரு நபராய் காணப்படலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை மகா மேன்மையாக பார்க்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நாம் இன்னும் கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, யோபுவின் புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது, யோபுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகினவன் என்பதை நாம் வாசிக்கிறோம். யோபு செல்வச்சீமானாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுத்த பொழுது, யோபுவை போல ஒருவரும் இந்த பூமியிலே இல்லை என்று சொல்லுகின்ற ஒரு சாட்சியை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். ஆனால் இந்த யோபு ஒரே நாளிலே தன்னுடைய சம்பத்துக்கள் எல்லாவற்றையும் என்ன செய்தானாம்? இழந்து போனான். ஒரே நாளிலே இழந்து போனான். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, அவனை ஆழமாய் நேசிக்க வேண்டிய மனைவி அவனை பார்த்து, அவனுடைய நிலைமையை பார்த்து, அவன் சரீரத்திலே காணப்பட்ட பருக்கள் என்னும் கொடிய வியாதியினாலே ஓட்டை எடுத்து தன்னுடைய சரீரத்தை சுரண்டி கொண்டிருந்த நிலைமையை பார்த்து, அவன் உருத்தெரியாமல் இருக்கின்ற அந்த நிலைமையை பார்த்து அவள் சொன்னாள், இன்னும் ஜீவனோடு கூடவா இருக்கிறீர்? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொன்னாள். எல்லாவற்றிலும் யோபு தேவனுக்கு விரோதமாய் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரையே சார்ந்து கர்த்தரையே நோக்கி பார்க்கிறவனாக காணப்பட்டான். கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது, அவனுடைய நண்பர்கள் கடந்து வந்தார்கள், நீ ஏதோ ஒரு தீமை செய்திருக்கிறாய், எனவே உனக்கு ஒரு தீமையை ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார், நீ கொஞ்சம் யோசித்து உன் நிலைமையை என்ன செய், ஆண்டவரிடத்திலே நீ சொல்லு என்று சொல்லி ஒரு தியரியை அவர்கள் சொல்லிவிட்டு கடந்து சென்றார்கள். ஆனால் இந்த யோபு ஒருவேளை ஆண்டவருடைய சமூகத்தை பார்க்கிறவனாக, அவன் கர்த்தரையே நோக்கி பார்க்கிறவனாக காணப்பட்டான். அவனோடு கூட இருந்த எல்லாரையும் இழந்து போன நிலைமையிலும், அவனுடைய மனைவி அவனை தூஷித்த நிலைமையிலும், அவனுடைய நண்பர்கள் வந்து அவனுக்கு ஒரு காரியத்தை சொன்ன நிலைமையிலும், ஆண்டவருடைய கண்கள் யோபுவையே நோக்கி பார்த்து கொண்டிருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை யோபு சொன்னார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்றும் சொன்னார். ஒருவேளை யோபுவை ஆண்டவருடைய கண்கள் மகா மேன்மையாக பார்த்தது. இன்றைக்கு வியாதியினாலே புறக்கணிக்கப்படுகிற நபர்களை என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். வயது முதிர்ந்த பெற்றோருக்கு வியாதி வந்து விட்டால் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுகிற ஒரு நிலைப்பாட்டை நாம் பார்க்கிறோம். அல்லது வியாதி வந்து விட்டாலே வீட்டிற்கு என்ன பிரயோஜனம் என்று சொல்லி முணுமுணுக்கிற ஒரு சத்தத்தை நாம் என்ன செய்கிறோம்? கேட்கிறோம். ஆனால் இவை எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவருடைய கண்கள் யோபுவை மகா மேன்மையாய் பார்த்தபடியினாலே, ஆண்டவருடைய கண்கள் யோபுவின் மேலே பலமாய் காணப்பட்டபடியினாலே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமையிலே ஆண்டவர் இரண்டத்தனையான ஆசீர்வாதங்களை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை உங்களை சிலர் நிந்தித்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய சொந்த குடும்பமே உங்களை என்ன செய்யலாம்? வெறுத்திருக்கலாம். ஏன் இன்னும் இருக்கிற, நீ சீக்கிரம் என்ன செய்ய, தொலைஞ்சு போ அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஆனால் உங்களைத்தான் ஆண்டோடைய கண்கள் என்ன செய்கிறதாம்? மகா மேன்மையான சந்ததியாய் பார்க்கிறதாம். ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் வேதத்திலே தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது
கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் தாவீது என்னும் ஊரிலே கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு பிறந்திருக்கிறார். இந்த வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது வெகு தூரமான காலத்து செய்தியை சொல்லி என்ற வார்த்தையின்படியே தாவீதின் சந்ததியிலே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்குள்ளே உலக இரட்சகராக வெளிப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. குடும்பமே மறந்து போனாலும் அந்த சந்ததியில் வந்துதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்குள்ளே மனுஷகுமாரனாய் கடந்து வந்தார். அல்லேலூயா. என்னை கேட்டு கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே, விசுவாச வாழ்க்கையிலே ஒருவேளை நீ சோதனையின் பாதைக்குள்ளே கடந்து சென்று கொண்டிருக்கலாம். ஒருவேளை உன்னோடு கூட இருக்கிறவர்கள் உனக்கு விரோதமாய் பேசிக் கொண்டிருக்கலாம். உன்னோடு கூட இருக்கிறவர்கள் உன்னை நிந்தித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் நீ எல்லாராலும் தள்ளப்படுகின்ற பொழுது, எல்லாராலும் புறக்கணிக்கப்படுகின்ற பொழுது கர்த்தருடைய கண்கள் உன்னை மேன்மையாக பார்க்கிறது. அவர் இந்த பூமியிலே உன்னை மேன்மைப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் என்ன செய்யணும்? யோபுவை போல பொறுமையோடு என்ன செய்யணும்? காத்திருக்க வேண்டும். ஒருவேளை தாவீதை போல கர்த்தருடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டு ஆண்டவர் தன்னை உயர்த்தும் வரைக்கும் அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே நாம் அடங்கி இருக்க வேண்டும். ஆண்டவரையே நோக்கி பார்க்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், அல்லேலூயா. ஒருவேளை நாம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடுகள் அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு தம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை நாம் எண்ணாமற் போனோம், அவரை நாம் எண்ணாமற் போனோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்து நமக்காக, இந்த உலகத்திற்காக அவர் பாடுகள் அனுபவிக்கிறவராக காணப்பட்டார். அவரை நம்மில் அநேகர் என்ன செய்யல? எண்ணவில்லை. அவரை அலட்சியப்படுத்துகிறோம். ஒருவேளை இந்த ஆராதனைக்கு நான் வருகின்ற காட்சியை பார்க்கிறேன். ஒருத்தராக என்ன செய்றாங்க? வந்து கொண்டே இருக்கிறார்கள் இல்லையா? ஆராதனை என்பது 8:30 மணி. ஆனால் நாம் நினைச்ச நேரம் என்ன செய்கிறோம்? வந்து கொண்டே இருக்கிறோம். இதனால நான் எனக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தின, எனக்காக பாடுபட்ட, எனக்காக இந்த உலகத்திலே ஒரு ஜனங்களை மீட்கும்படியாய் வெளிப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அலட்சியம் பண்ணுகிறவராக நாம் நம்மில் அநேகர் காணப்படுகிறோம். ஆராதனை ஆரம்பிக்கும் போது நிறைய சீட்டு காலி இல்லையா? ஆராதனை என்பது குறிப்பிட்ட டைமுக்கு என்ன செய்யணும்? வர வேண்டும். இல்லாட்டா எனக்காக பாடுபட்ட இயேசு கிறிஸ்துவை, எனக்காக ரத்தம் சிந்தின இயேசு கிறிஸ்துவை நான் என்ன செய்கிறேன்? அலட்சியம் பண்ணுகிறேன். ஆராதனை ஆண்டவர் ஒருவருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது நாம் அவரை எண்ணாமற் போனோம், நாம் அவரை எண்ணாமற் போனோம். ஒருவேளை நாங்கள் லிங்கம்பட்டி என்ற சபைக்கு ஆராதனைக்கு கடந்து சென்றிருந்தோம். ஜனங்கள் ரொம்ப உற்சாகமாக இருக்கிறார்கள். ஆனால் வர்ற வழியில் பார்த்தா இந்த ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற செயல்கள் அது பாட்டு என்ன செய்கிறது? நடந்து கொண்டே இருக்கு. ஏதாயிலும் ஒரு வியாபாரிகிட்ட போய் ஏதாயிலும் வியாபாரம் குறைஞ்சிச்சா ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லை இல்லை, வியாபாரம்லாம் கரெக்டாக என்ன செய்கிறது? போகிறது இல்லையா? மட்டன் வியாபாரி, சிக்கன் வியாபாரி, மீன் வியாபாரியை போய் கேட்டால் அதெல்லாம் கரெக்டாக போகுது இல்லையா? நாம் அந்த லெந்து நாட்களில் நிறைய என்ன செய்ய மாட்டேங்க, ஆண்டோடைய பாதத்திலே காத்திருந்து, உபவாசத்தோடு கூட காத்திருந்து அவரை நோக்கி பார்க்கிற அனுபவத்திலே இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை அலட்சியம் பண்ணுகிற, இயேசு கிறிஸ்துவை எண்ணாமல் போகிற அநேக கிறிஸ்தவர்களை நாம் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும் இல்லையா? ஆராதனையை அலட்சியம் பண்ற நிறைய பேரை பார்க்குறோம். சாரி, நீங்கள் அடுத்த ஆராதனைக்கு முன்கூட்டியே என்ன செய்யுங்கள்? வந்து விடுங்கள், முன்கூட்டியே வந்து விடுங்கள். ஆராதனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு 8:30 ஆராதனைன்னா இயேசு கிறிஸ்து அதுக்கு முன்பதாகவே இங்க வந்து காத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தேவன் தமது ஜனத்தை தமது பரிசுத்த ஆலயத்தில் சந்திக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் உங்களை சந்திக்கும்படியாய், அவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய், அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை பலப்படுத்தும்படியாய் முன்கூட்டியே வந்து என்ன செய்கிறாரா? காத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை விசுவாச வாழ்க்கையிலே விசுவாசிகளை நாம் பார்க்கின்ற பொழுது
நம்மில் அநேகர் இயேசுவை எண்ணாமற் போனோம். அநேகர் இயேசுவை மறுதலிக்கிற ஒரு அனுபவத்திற்குள்ளே கடந்து வருகிறோம். ஆனால் நம்மை நாம் கர்த்தருக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின அந்த இரத்தத்தை உணர்ந்து நம்மை கர்த்தரண்டை திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவர் உங்களை இந்த பட்டணத்திலே மகா மேன்மையான சந்ததியாய் பார்க்கிறார். அல்லேலூயா. பேர் கிறிஸ்தவன் எல்லாம் ஆண்டவர் பார்க்கிறது இல்லை இல்லையா? இல்லையா, பிரசங்கம் நல்லா தான் பண்ணீங்க அப்படின்னு நினைக்கலாம். பேர் கிறிஸ்தவர்களை ஆண்டவர் பார்க்கிறதே இல்லை. எந்த ஒரு மனிதன் ரட்சிப்பை பெற்றிருக்கிறானோ, எந்த ஒரு மனுஷி ரட்சிப்பை பெற்றிருக்கிறார்களோ, எவர்கள் தேவனுடைய ஆவியானவரால் ஆளப்பட்டு நிரப்பப்பட்டு நடத்தப்படுகிறார்களோ, அவர்களை கர்த்தர் மேன்மையான சந்ததியாய் பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு என்னை ஒரு தம்பி அழைத்து சென்றார், சாமுவேல் கார்த்திக் தம்பி. ஒருவேளை என்னைய கார் ஓட்ட வேண்டாம் கொஞ்சம் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவர் அழைத்து சென்றார். அவர் செல்லுகின்ற பொழுதெல்லாம் சொன்னார், நமக்கு சொல்லுகின்ற கிராமம் ஒரு நல்ல கிராமம். அங்கே ஒரு எழுப்புதலுக்குரிய காரியங்கள்லாம் என்ன செய்கிறது, காணப்படுகிறது. அங்கே சிலர் வந்து கொண்டே இருக்கிறார்கள் என்ற அந்த உற்சாகமான வார்த்தை சொல்லிவிட்டு சொன்னார், நாம் இங்கே போய் ஒரு சுவிசேஷ ஊழியம் செய்வோம் என்றால் அநேகர் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய வல்லமையை தரித்து கொண்டவர்களாய் நாம் காணப்படுகின்ற பொழுது ஆண்டவருடைய கரத்திலே அலங்காரமான கிரீடமாய் காணப்படுகிறோம். ஆண்டவருடைய கரத்திலே மேன்மையானவர்களாக காணப்படுகிறோம். ஆண்டவர் உங்களை கொண்டு இந்த பட்டணத்திலே பெரிய ரட்சிப்பை உண்டு பண்ண போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இன்றைக்கு காலையில எத்தனை பேர் அதிகாலமே எழுந்து கொண்டோம்? அதிகாலமே என்பது என்னை பொறுத்தவரை 3 மணி, சரிதானா? காலை என்பது 5 மணி இல்லையா? ஆமா, காலையில் 5 மணிக்கு எத்தனை பேர் நம்ம சும்மா கை தூக்குங்க, எழும்புனா கை தூக்குங்க. ஏன்னா நாங்கள் ஒரு 5:30 போல கடந்து சென்றோம். நிறைய வியாபாரிகள் போனார்கள், நிறைய பேர் வழியில் என்ன செய்யாங்க கடந்து போனார்கள். ஆமாம், இந்த மட்டன் ஷாப்லாம் அப்போமே என்ன செஞ்சிட்டாங்க, திறந்துட்டார்கள். நிறைய பேர் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் விசுவாசிகள் நாம் என்ன செஞ்சோம் இல்லையா? நாம் இயேசுவை எண்ணாமலே என்ன செய்கிறோம், வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் இல்லையா? ஒருவேளை இந்த பட்டணம் ரட்சிக்கப்படும்படியாய், இந்த பட்டணத்தில் உள்ள எல்லா சகோதர சகோதரிகளும் இயேசுவை அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தருடைய சமூகத்திலே அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட்டவர்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கின்ற அந்த அனுபவத்திலே நாம் குறைவுபட்டு கொண்டே இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு என்று சொல்லுகிறார். அபிஷேகம் பெற்ற அந்த நாட்களில் ஓடின ஓட்டம் இப்போ இல்லை. ஆனால் ஜெபித்தால் நாம் பட்டணத்தை என்ன செய்ய முடியும், அசைக்க முடியும். ஜெபித்தால் நாம் பட்டணத்தை என்ன செய்ய முடியும், அசைக்க முடியும். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். மாங்குடி என்ற ஒரு கிராமம் உண்டு, மாங்குடி மீனாட்சிபுரம், பெரிய கிராமம். நிறைய மக்கள் உண்டு. சபையில் ஏகப்பட்ட மக்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்து கொண்டே இருக்கிறார்கள். பொருள் அந்த சபையிலே நான் வாலிபனாக இருந்த பொழுது ஓராண்டு சபை ஊழியராக காணப்பட்டேன். அப்பொழுது ஒரு 302 குடும்பம் இருந்தது. இப்பொழுது ஒரு 600-650 குடும்பங்கள் இருக்கின்றார்கள். அநேகர் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அந்த நாட்களிலே ரெவரண்ட் ஞானதுரை இப்பொழுது திருநெல்வேலியில் இருக்கிறார். அப்பொழுது வாலிபன், ஒரு சமயத்தில் இருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர். அவருடைய வீடு அந்த கிராமத்திலே மாங்குடி மீனாட்சிபுரம் என்பது 2 கிராமம் ஒன்றாய் சேர்ந்து இருக்கிறது. அவர் வீடு மேலே கடைசி, எங்கள் வீடு கீழே கடைசி. அப்படியே வருவார், மெதுவாய் நடந்து வருவார். மோசையை போன்ற ஒரு மனிதன், ரொம்ப சாஃப்டான நேச்சர். வருவார், வந்து அன்று நம்ம அப்படியே போய் சோமுட போமா அப்படின்னு கேட்பார். 7 மணி ஆராதனை அட்டன் பண்ணிவிட்டு, நான் ஒருவேளை ரெவரண்ட் ஞானதுரை இப்பொழுது அந்த டயசிஸில் இருக்கிறார், இன்னொருத்தர் ஆசிரியராக இருந்து ரிட்டையர்ட் ஆகிவிட்டார். 3 பேரும் சேர்ந்து ஜெபிக்கும்படியாய் நாங்கள் கடந்து சொல்லுவோம். ஒருவேளை ஒரு 10 மணிக்கு முழங்கால் போடுவோம். நைட்டு 10 மணிக்கு கண்மாய்ன்னு என்னது, குளம்,
இல்லையா? குளம்னா கண்மாய், சரிதானா? நம்ம பகுதியில் மழை பெஞ்சு எங்கேயும் கண்மாயில் நிறைய தண்ணி இருக்குதா? இல்லை, அந்த நாட்களையும் அப்படி தான் இருந்துச்சு. ஒரு 10 மணிக்கு முழங்கால் படிக்கிடுவோம். அதிகாலமே 2 மணிக்கு தான் நினைச்சுவோம் முழங்காலை விட்டு எழும்புவோம். எங்களுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாய் காணப்பட்டது என்றால், ஆண்டவரே, இந்த கிராமத்தில் சாராயம் நிறைய என்ன செய்கிறாங்க, வடிக்கிறாங்க. இந்த நிலைமெல்லாம் என்ன செய்யணும், மாற வேண்டும். தொழில் பெருத்த கிராமமாக எழும்ப வேண்டும். அரசு துறையிலே அநேகர் எழும்ப வேண்டும் என்ற ஒரு ஜெபம் எங்களிடத்திலே காணப்பட்டது. ஒருவேளை நாங்கள் அடிக்கடி கூடி மூவருமாய் சேர்ந்து அப்படி ஜெபித்து கொண்டிருந்தோம். சில வேளைகளிலே தரிசனங்களை கண்டோம், அதை பகிர்ந்து கொண்டோம். ஒருவேளை நாங்கள் அப்படி ஜெபித்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தை பார்க்கின்ற பொழுது, சரியாய் 15 ஆண்டுகள் கழித்து அந்த கிராமம் தொழில் பெருத்த ஒரு கிராமமாய் மாறிவிட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை டெய்லரிங் தொழில், முதல்ல தீப்பெட்டி ஆபீஸ் வந்தது, இப்போ அதெல்லாம் இல்லை, ஆனால் டெய்லரிங் வந்தது. என்னோடு கூட கபடி விளையாண்டவர்கள், அவங்கெல்லாம் கொஞ்சம் தான் படிச்சிருக்கிறாங்க, ஆனால் என்னோடு கூட கபடி விளையாண்ட நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் இன்னைக்கு பெரிய தொழில் அதிபராக என்ன செய்கிறாங்க, இருக்கிறார்கள், பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறார்கள். ஒருவேளை அந்த ஊரில் தொழில் பெருத்தது சாராயம் அறையவே அற்று போயிற்று. அது மாத்திரமல்ல, அங்கே அநேகர் அரசு ஊழியர்களாக எழும்ப வேண்டும் என்ற ஜெபமும் காணப்பட்டது. ஒருவேளை இன்றைய சூழ்நிலையிலே பார்க்கின்ற பொழுது, ஒருவேளை சுகாதாரத்துறையிலே அநேகர் என்ன செய்கிறார்கள், பணி செய்கிறார்கள். காவல்துறையில் 100 வாலிபனுக்கு 50 பேர் காவல்துறையிலே பணி செய்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஞானதுரைக்குள்ளே காணப்பட்ட அந்த அபிஷேகம் எங்களை பற்றி கொண்டபடியினாலே நாங்கள் ஒருமித்து ஆண்டவரை நோக்கி பார்த்தோம். ஆண்டவரே, எங்கள் கிராமத்தின் சூழ்நிலையை மாற்றும், எங்கள் கிராமத்திலே பெரிய ரட்சிப்பை உண்டு பண்ணும், எங்கள் கிராமத்தை நீர் ஆசீர்வதியும் என்று ஜெபித்த பொழுது ஆண்டவர் ஒரு பெரிய ரட்சிப்பை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. இன்றைக்கு 2 ஆராதனை நடக்கிறது. காலையில் ஒரு ஆராதனை, அதை தொடர்ந்து ஒரு ஆராதனை நடக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த திருச்சபையை கொண்டு சுற்றிலும் எங்கெல்லாம் சுவிசேஷ ஊழியம் சென்றமோ அங்கெல்லாம் கர்த்தர் ஆத்துமாக்களையும் ஆலயங்களையும் எழுப்பி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உனக்குள்ளே கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கும் என்றால், உன்னை கர்த்தர் மகா மேன்மையாக பார்க்கிறாரே என்றால், நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஒரு நபராக காணப்பட வேண்டும். ஆமென். இக்கட்டில் மனுஷனுடைய உதவி விருதா என்று சொல்லப்பட்டது. மனுஷனை பார்க்காதீங்க, ஏமாற்றி விடுவான், ஏமாற்றி விடுவான். உங்கள் கண்கள் கர்த்தரையே நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் உங்களை மேன்மையான சந்ததியா என்ன செய்கிறாரா, பார்க்கிறாரா. உங்கள் பிள்ளைகளை மகா மேன்மையான சந்ததியாய் பார்க்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே, விசுவாச வாழ்க்கையிலே ஒருவேளை நாம் எப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டிலே காணப்படுகிறோம்? மெய்யாகவே உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் சிலுவையிலே ரத்தம் சிந்தின இயேசுவை நாம் நோக்கி பார்க்கிறவர்களாக காணப்படுகிறோமா? ஒருவேளை அவரையே நாம் நோக்கி பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் தம்முடைய கிருபையினாலே நம்மை நினைத்து பலமாய் வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவருடைய கண்கள் நம் ஒவ்வொருவரையும் ஒருவேளை உங்களை உதவக்கரை என்று சொல்லி இருக்கலாம், நீ ஒண்ணுக்கு உதவ மாட்ட அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய கண்கள் உங்களை எப்படி பார்க்கிறதா? மகா மேன்மையான சந்ததியாய் ஆவியானவர் நம்மை பார்க்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை மேன்மைப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். நீ இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உனக்கு போதுமானவராக இருக்கிறார். உன்னுடைய முன்னிலைமையை பார்க்கலும் உன்னுடைய பின்னிலைமையை 2 தனியாய் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். உன்னை கொண்டு ஆண்டவர் இந்த பட்டணத்திலே ஒரு பெரிய ஜீவ ரட்சண்யம் உண்டு பண்ண ஆண்டவர் முன்குறித்து உன்னை இந்த கர்த்தருடைய சபையில் வைத்திருக்கிறார். உன்னை கர்த்தருடைய கண்கள் மேன்மையாக பார்க்கிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஆண்டவருக்காக எழும்ப வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் கவலையோடு கூட வந்திருக்கலாம், நெருக்கத்தின் மத்தியிலே கடந்து வந்திருக்கலாம். ஐயோ, எனக்கு யாரும் உதவி செய்யவில்லையே என்று சொல்லி
நீங்கள் அழுது கொண்டு இருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம். தாவீது நெருக்கப்பட்ட பொழுது தாவீது கர்த்தருக்குள் தன்னை தடப்படுத்தி கொண்டு ஆண்டவரை நோக்கினான். அவன் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொண்டான். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் வர வேண்டிய பணம் வராமல் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறதே என்று நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்க உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. உங்களை கர்த்தருடைய கண்கள் மகா மேன்மையாக பார்க்கிறது. ஆனால் என்னை பார்க்கிறவரை நான் பார்க்கிறேனா? நான் அவரை எண்ணி அவரை நோக்கி பார்க்கிற ஒரு சகோதரனாய் ஒரு சகோதரியாய் கர்த்தருடைய விசுவாசிகளாய் நாம் காணப்படுகிறோமா? சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, உம்மையே நோக்கி பார்க்கக்கூடிய சத்துவத்தை தாரும். உம்மையே நோக்கி காத்திருக்கிற அனுபவத்தை தாரும். ஆண்டவரே, எப்படி அவர்கள் எல்லாரும் உம்முடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டு கடந்து வந்து ஒரு மேன்மையான ஸ்தானத்தை பெற்றுக்கொண்டார்களோ அப்படியே எனக்கும் உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி, ஒருவேளை நான் அபாத்திரமான ஒரு நிலைமையிலே காணப்பட்டால், ஆண்டவரே, சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே என்னை கழுவும் ஆண்டவரே, என்னை ஒரு விசை புதுப்பியும் ஆண்டவரே என்று சொல்லி, என்னை ஒரு விசை மீட்பியும் ஆண்டவரே என்று சொல்லி, உயிர்ப்பியும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி கொள்வோம். ஆண்டவர் உங்களை மகா மேன்மையாக பார்க்கிறார். ஆண்டவருடைய கண்கள் உங்களை மகா மேன்மையான சந்ததியினராக ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். அந்த விசுவாசத்தோடு கூட நாம் கடந்து சொல்லுவோம். ஆண்டவர் என்னை மேன்மைப்படுத்த போகிறார். ஆண்டவர் என்னை உயர்த்த போகிறார். ஆண்டவருடைய வழிகளிலே எனக்கு முன் சென்று கோணலானவைகளை செவ்வைப்படுத்துகிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். நீ போகிற இடமெல்லாம் அவர் உன்னோடே கூட இருக்கிறார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் என்னோடு கூட வந்து என்னை பலப்படுத்த, என்னை ஆசீர்வதிக்க, என்னை மேன்மைப்படுத்த போதுமானவராக இருக்கிறார் என்ற விசுவாசத்திலே நாம் பலமாய் காணப்படுவோம். மெய்யாகவே கர்த்தருடைய கண்கள் உங்களை மகா மேன்மையான சந்ததியினராக பார்க்கிறபடினாலே ஆண்டவர் ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்தும்படியாய் உடைய பலத்த கரத்திற்குள்ளே அடங்கி இருங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட உங்களை பலமாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமீன், ஆமீன்.